கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறது இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறது. அன்பானவர்களே, தீங்கு புழுதியிலிருந்து உருவாகிறது இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து பிறக்கிறதும் இல்லை, முளைக்கிறதும் இல்லை. அப்போ எதனால் நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு வருது, எதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருத்தம் வருது அப்படின்னா, அது நாம் செய்கிற காரியத்தின் நிமித்தம் நமக்கு கிடைக்கிற பலன்தான் இந்த தீங்கும் வருத்தமும். அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லி பெரியவங்களுடைய பேச்சு இருக்குது. அப்போ தீமையானாலும் நன்மையானாலும் வருத்தமானாலும் சந்தோஷமானாலும் நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய பிரதிபலன் தான் அது. நாம் ஒருவருக்கு தீமை செய்தால் அதே தீமை நம்மை தேடும். நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அதே போல் நன்மை நம்மை தேடி வரும். இப்போ நாம் மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு அதாவது மற்றவர்கள் நாம் அப்படின்னு எதை வச்சு நான் வித்தியாசம் சொல்கிறேன்னா, கடவுளை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள். நாம் நம்மை முழுமையாய் கடவுளிடத்தில் அர்ப்பணித்து இனி உலக காரியங்கள் பாவங்கள் மீறுதல்கள் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நாம் நம்மையே ஒப்பு கொடுக்குறோம். பார்த்தீங்களா, அந்த ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் தான் கடவுளோட பிள்ளைகள். இப்போ இந்த கடவுளுடைய பிள்ளைகள் பிறருக்கு தீமை செய்தால் 4 மடங்கு நமக்கு திரும்பி வரும் தீமையை. கடவுளோட பிள்ளைகள் ஒருவருக்கு நன்மை செஞ்சால் 4 மடங்கு நன்மையானதாக திரும்பி வரும். கடவுளோட பிள்ளைகள் ஒருவரை வருத்தப்படும்படியான காரியத்தை செஞ்சால் நமக்கு 4 மடங்கு வருத்தம் திரும்பி வரும். கடவுளோட பிள்ளைகள் ஒருவர் சந்தோஷமாக இருக்கும்படி செஞ்சாங்கன்னா 4 மடங்கு சந்தோஷம் நமக்கு திரும்பி வரும். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மற்றவங்க யாருமே நமக்கு தீமை செய்ய மாட்டாங்க, நாம் செஞ்சால் அது நமக்கு திரும்பி வர்றது தான். சரி, இது ஒன்றும் புதுசாக பூமியிலிருந்து முளைக்கிறதும் கிடையாது. இந்த பூமியிலிருந்து முளைக்குது தீமையும் வருத்தமும் பூமியிலிருந்து தான் முளைக்குதுன்னா இல்லை. இது இந்த உலகத்தில் ஒருவன் செய்வதற்கு இன்னொருவன் செய்கிற கைமாறு தான் தீமை. ஒருவன் செய்கிறதற்கு இன்னொருவன் செய்கிறது தான் நன்மை. அதே போல தான் வருத்தமும் சந்தோஷமும் எல்லாமே. இப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் உணரணும். அது மட்டும் இல்லை, கர்த்தரோட பிள்ளைகளாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக நாம் முழுமையாய் நம்மை அர்ப்பணித்து வாழ்கிற போது நம்மால் யாருக்கும் எந்த தீங்கும் வந்துடக்கூடாது, நம்மளால் யாருக்கும் எந்த வருத்தமும் வந்துடக்கூடாது. அப்போ முழுமையாய் நாம் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும், அடுத்தவர்கள் சந்தோஷப்படும்படியாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும், நம்முடைய செயல்கள் இருக்கணும். இதை நாம் செஞ்சோம்னா நிச்சயமாகவே நமக்கு 4 மடங்கு எல்லாம் திரும்பிடும். அன்பானவர்களே, இந்த அனுதின உணவு இன்றைய நாள் செய்தியில் யாருக்கும் எந்த தீமையும் நம்ம செய்ய வேண்டாம், நன்மை செய்கிறவர்களாகவே இருப்போம். ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறோமோ அவ்வளவுக்களவு கர்த்தர் நமக்கு நன்மையானதை திருப்பி தரலாம். எவ்வளவுக்களவு மற்றவர்கள் சந்தோஷப்படும்படியான காரியத்தை செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பல மடங்கு நாம் சந்தோஷப்படும்படியாக கர்த்தர் நமக்கு அதை திருப்பி தரலாம். நம்முடைய ஆண்டவர் யாரையும் வருத்தப்படுத்தாதவர், நம்முடைய ஆண்டவர் யாருக்கும் தீங்கு செய்யாதவர்,
நம்முடைய ஆண்டவர் யாரையும் துன்பப்படுத்தாது. அவரை பின்பற்றுகிற நாமும் அப்படியே இருப்போம். அதற்கான பலனை நாம் அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறவர், அதற்காக ஸ்தோத்திரம். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் அன்பும் தயவும் பரிசுத்தமும் நிறைந்த கர்த்தர். ஆண்டவரே, இந்த வசனத்தில் சொன்னது போல ஆண்டவரே, தீமையும் வருத்தமும் பூமியிலிருந்து முளைப்பது கிடையாது. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற காரியத்திற்கு அது எதிர்மறையாக திரும்பி நாங்கள் செய்கிற காரியத்திற்கு பலனாக அது திரும்பி வருகிற காரியம் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் எந்த காலத்திலும் மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களாக, மற்றவர்களை வருத்தப்படுத்துவர்களாக, மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவைப் போலவே நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவர்களாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.